ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. உடனே கண்களை மூடி ஒரே ஒரு பாடலை சேர்ந்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்குന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന യേശുവൻ. പാടുക പകല. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന ആമേൻ. ആരെല്ലാം എന്നെ അകറ്റി നീരുത്തിയാലും ആരെല്ലാം എന്നെ അകറ്റി നീരുത്തിയാലും നെഞ്ചോട് ചേർക്കുന്നോരേശുവുണ്ട്. നെഞ്ചോട് ചേർക്കുന്നോർ. പാടുക പകല. ആരെല്ലാം എന്നെ അകറ്റി നീരുത്തിയാലും ആരെല്ലാം എന്നെ അകറ്റി നീരുത്തിയാലും നെഞ്ചോട് ചേർക്കുന്നോരേശുവുണ്ട്. എന്നെ നെഞ്ചോട് ചേർക്കുന്നോ. சேர்ந்து பாடுமா. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന. ശബ്ദം കേൾക്കട്ടെ. കണ്ണീര് വീണാലും തുരുത്തിയിലാക്കുന്ന. ഹല്ലേലൂയ. തുരുത്തി നിറയുമ്പോ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന. ആമേ. കണ്ണാലെ കാണുന്നോർ കണ്ടില്ലെന്നാകിലും കണ്ണാലെ കാണുന്നോർ കണ്ടില്ലെന്നാകിലും കാണുന്നോരേശു എൻ കൂടെയുണ്ട്. എന്നേ കാണുന്നോരേശു എൻ കൂടെയുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന. ആമേ. തുരുത്തി നിറയുമ്പോ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന. சேர்ந்து பாடுவோமா. கண்ணீர் வீணாலும் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. துருத்தியிலாക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു. ஆமென். ஆண்டவரே, தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர்களோடு கூட பேசுவீராக. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும் வந்து ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கடந்த நாளில் ஒரு வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நமக்கு தெரிந்த பழகின அநேக முறை தியானித்து இருக்கிற நம்மை அதிகம் பலப்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை. ரூத்தின் சரித்திரம் 2வது அதிகாரம். ரூத்தின் சரித்திரம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நிழலுக்குள் வந்தவளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. என்ன காரியம் என்றால், யார் கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காரியம் கன்ஃபார்ம். அதுதான் நிறைவான பலன் அவரிடத்திலிருந்து உண்டாகி கொண்டே இருக்கும்.
எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்றீங்க? நான் வேறொரு வார்த்தை தான் நேற்று பகல் வரை தியானித்து கொண்டிருந்து, ஆனால் நேற்றுக்கு ராத்திரி படுக்க போகும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை நினைப்பூட்டினார். ஆமேன். நினைப்பூட்டி ஆண்டவர் தூங்கி காலையில சுகத்தோடு எழும்ப பண்ணி இந்த வார்த்தைகளை தியானிக்க பண்ணினார். ஆமாம், தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த நாளில் பேசும்படி கர்த்தர் இந்த காலையில் அதிகமாக ஏவினபடினால இந்த நேரத்தில் நான் உங்களோடு இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் பேசின சில வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் சமூகத்தில் அல்லது அவர் நிழலுக்குள்ள இருக்கிற என் வாழ்க்கையிலே நிச்சயம் அவராலே பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க மற்ற சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்க. அவர் சமூகத்தில் என்னை கொண்டு வந்து விட்டு என்னை சும்மா இருக்க விட மாட்டார். அவர் தமது பலத்தினால் என்னை இடை கட்டுகிற தேவன். ஆமென். ரூத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்படியாய் வந்தவள் கிடையாது. ரூத்து பொறுக்கும்படியாய் தான் வந்தவள். பொறுக்கும்படியா எந்த வயல் நிலத்தில் எனக்கு தயவு கிடைக்குதோ, எந்த வயல் நிலத்தில் எனக்கு கிருபை பாராட்டப்படுதோ அங்க போய் நான் பொறுக்கிக் கொள்ளுகிறேன். இப்படிதான் ரூத்து வருகிறார். ஆனா வந்தவளுக்கு கொடுக்கப்படுகிற நம்பிக்கையான வார்த்தை தான் இந்த வார்த்தை, நீ செட்டை நிழலுக்குள்ள வந்துட்ட, நீ அவருடைய நிழலுக்குள்ள வந்துட்ட. நீ நிழலுக்குள்ள வந்ததுனால உனக்கு ஒரு காரியத்தை நான் கன்ஃபார்ம் பண்றேன், இந்த நிழலுக்குள்ள உனக்கு செய்யப்படுகிறது கர்த்தரால் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அது உன் வாழ்க்கையை பலனாய் தான் மாறுமே அன்றி உன் வாழ்க்கையை வெட்கத்திற்கு நேராய் நடத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியத்தோடு விசுவாசத்தோட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நடுவிலும் சொல்ல முடியும், நான் அவர் செட்டை நிழலில் இருக்கிறது உண்மையானால் இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் பலனை தான் காண பண்ணுவாரை அன்றி என் வாழ்க்கையில கர்த்தர் தீமை அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எனவே நிழலுக்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய செட்டை நிழலுக்குள்ள அவர் சமூகத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கிறது உண்மையானால் அவர் சமூகத்திலே உங்களுக்கு செய்யப்படுகிற அல்லது உங்கள் வாழ்க்கையை அனுமதிக்கிற ஒவ்வொன்றையும் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் அளிக்கிற பலனாய் பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிற அல்லது செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் ஒரு பலனை தரும்படியாய் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செட்டு நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். கடந்த நாள் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் என்னை உணர்த்தினதும் நான் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்ததுமான காரியம் இதுதான். அவர் சமூகத்தில் நான் இருந்த பிறகு, அவர் என்னை கொண்டு வந்து உட்கார வைத்த பிறகு என் வாழ்க்கையில கர்த்தர் அவர் சமூகத்திலிருந்து எதை செய்தாலும் அது எனக்கு பலனாய் தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் மெடிடேஷன்ல சொன்னார், அவர் செய்வதை தமக்கு சித்தமானதை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு செய்யப்படுகிறது ஒவ்வொன்றும் அவர் எனக்கு பலன் அளிக்கும்படியாக தான் செய்து கொண்டிருக்கிறாரே அன்றி என்னை பலவீனப்படுத்தவோ என்னை இல்லாமல் போக பண்ணவோ என்னை மறுபடியும் நான் கண்ட வேதனை காணும்படியாக அல்ல. செட்டை நிழலில் இருக்கிற எனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ரூத்துக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆமென். வயல் நிலத்துக்குள் வந்தவள், அவளாய் தேடி வந்தவள் அவள். ரூத்தை போவாஸ் போய் தேடி கொண்டு வந்து தன் வயல் நிலத்தில் வைக்கவில்லை. ரூத்து தான் அந்த வயல் நிலத்தை தேடி வந்தான். தேடி வந்தவளுக்கு அவரால் பலன் கிடைக்குமானால் நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொண்டு வரப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் தேடி வரல, அப்பா என்னை கொண்டு வந்து இந்த வயல் நிலத்தில் வச்சிருக்கிறார். தேடி வந்தவளுக்கு ஒரு பலன் கிடைக்குமானால் தேடி கொள்ளப்பட்டு வந்தவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் கர்த்தர் பலனை காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ரூத்து பிரியத்தினால் இங்கே உள்ள வரப்பட்டவள் அல்ல. ரூத்து உள்ள வந்த பிறகுதான் போவாஸ் ரூத்து மேல பிரியம் வைக்கிறார். ஆனால் நான் உள்ள வரதுக்கு முன்னாடியே என் மேல பிரியம் வச்சுதான் அப்பா என்ன உள்ள கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்றவங்க அவர் நேசத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துக. அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. ரூத்து பிரியத்தின்படி வந்தவள் அல்ல. ரூத்து எங்கேயாவது தயவு கிடைக்குமா? வந்தவளுக்கு அதன் பிறகு பிரியம் கிடைத்தது இல்லைன்னு சொல்லல. அதன் பிறகு போவாசினிடத்திலிருந்து தயவு கிடைக்குது, பிரியம் கிடைக்குது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை நாம் புரிந்து கொள்ளணும், என்னை அழைக்கும் போது அவர் என் மேல பாசத்தை வச்சுதான் அழைச்சிருக்கிறார்.
அவர் பிரியத்தினால நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒவ்வொரு நாளும் இதுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு குடும்ப ஒரு பிரேயர்ல செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் அதை தான் சொல்ல வைத்தார். தினமும் காலையில் எழும்புனதும் எதற்கு முதல்ல நன்றி செலுத்தணும்? ஆண்டவரே, என் மேல இவ்வளோ நேசம் வச்சு நீங்க என்ன தெரிந்தெடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. ரூத்தின் சரித்திரத்தை படிக்கும் போது நம்ம அப்படிதான் பார்க்கணும். ரூத்தை போல எத்தனை பேர் தேடி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? இல்ல எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் தேடி வரல, அவரால் தேடி கொள்ளப்பட்டவனா நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மேல பிரியத்தை வச்சு, என் மேல பாசத்தை காட்டி, அன்பின் கயிற்றினால் கட்டி இழுத்து அவர் தமது வயல் நிலத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா, அவர் நிழலுக்குள்ளே செய்யப்படுகிறது ஒவ்வொன்றும் எனக்கு பலனாய் தான் மாறிக்கொண்டே இருக்கும். எனக்கு பலனாய் தான் மாறிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எந்த நிலையிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை எனக்கும் தெரியும், எடுத்த அவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. எனவே நிழலுக்குள்ள கொண்டு வந்து விட்டு அவர் என்னை மறுபடியும் அந்த நிலைக்கு என்னை கர்த்தர் விட மாட்டார். மாறாய் தமது பலனால் என்னை இடை கட்டுவார். நல்ல சமாரியன் குற்றுயிராய் கிடந்தவனை மீட்டெடுத்து விட்டு மறுபடியும் அவனை குற்றுயிர் ஆக்கும்படியாய் அவனை விடவில்லை. சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பலப்படுத்தும்படியாய், இல்லை அவன் திடப்படும்படியாய், அவன் காயங்கள் கட்டும்படியாய், அவனை பலன் உண்டாகும்படியாய் தான் அவன் காயங்கள் கட்டப்பட்டதை அன்றி அவனை மறுபடியும் இல்லாமல் போக பண்ணுவதற்கல்ல. எனவே இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அவருடைய நிழலுக்குள் இருக்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள். காரணம், கர்த்தராலே எனக்கு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனவே சமூகத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றும், கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய பலனாய் பாருங்க. அப்படி பார்ப்பேனே ஆனால் நான் என் பாதையிலே முறுமுறுக்க மாட்டேன். என் பாதைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அவர் எதை அனுமதித்தாலும் அதிலே ஒரு நன்மையை நிச்சயம் வைத்திருப்பார். இது எத்தனை பேருக்கு அங்கீகரிக்க முடியும் இந்த காலை நேரத்தில்? இது அங்கீகரிக்க முடிந்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமோ ராமன் சொல்லுங்க. சிலருக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் பயம். ஒருவேளை இப்படியே அனுமதிச்சிட்டார்னா, இதுவே என் வாழ்க்கைய மாறிடுச்சுன்னா, ஏன் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் பேசுறாருன்னா, நீ என்னை முழுமையா நம்புன்னு ஆண்டவர் சொல்றார். உன்னை என் சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன். என் சமூகத்தில் நான் உன்னை உட்கார வச்சுட்டு, ஹல்லேலூயா. ரூத் ஒருக்கா வந்ததும் அவள் சரித்திரமே மாறுதுங்க. வந்தவளுடைய சரித்திரமே மாறுதுன்னா கொண்டு வரப்பட்டவருடைய சரித்திரம் எப்படி மாறுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் கொண்டு வரப்பட்டவர்களே பாக்கியவான்கள் நீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் செய்யப்படுகிறதை பலனாய் பாருங்கள். தேவ சமூகத்தில் ஒரு காரியம் எனக்கு நடக்கும்போது செய்யப்படுகிறத பார்க்காதீங்க, செய்கிறவரை உங்க கண்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பாதையில் உங்களை நடத்துறார்னா நடக்கிற பாதையை பெருசா பார்க்காதீங்க, நடத்துகிறவரை பெருசா பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சிலதை தருகிறார் என்றால் தருகிறத பெருசா பார்க்காதீங்க, தருகிற கரத்தை பெருசா பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்கிறதற்கு பதிலாய் பார்க்க கூடாததை பார்க்கிறதுனால தான் அநேக வேதனைகள் நமக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு தேவ சமூகத்தில் நான் இருந்த பிறகும் சில பாதையில் கர்த்தர் என்னை நடத்தும் போது, சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது, நான் நடத்துகிற பாதையை பெருசா பார்க்க கூடாது, கர்த்தர் அனுமதிக்கிறத பெருசா பார்க்க கூடாது, கர்த்தர் எதை தருகிறாரோ அதை பெருசா பார்க்க கூடாது. இந்த பாதை யார் அனுமதிக்கிறார், இந்த காரியத்தை யார் எனக்கு தருகிறார், இதை நான் பார்ப்பேனே ஆனால் நடக்கிற பாதையும் அனுமதிக்கிற சூழ்நிலைகளும் எனக்கு சந்தோஷமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஈசாக்கு தகப்பனோடு தைரியமாய் போக காரணம், ஈசாக்கு எங்க போறாருன்னு தெரியாது, எதுக்கு போறாருன்னு தெரியாது. யாராவது கேள்வி கேட்டா கேட்கிற கேள்விக்கு ஈசாக்கு கிட்ட பதில் கிடையாது. ஆனா காலையில தகப்பன் எழுப்பினதும் தைரியமாய் புறப்பட்டு போகிறார். ஈசாக்கு எங்க போறேன்னா ஈசாக்கு கிட்ட பதில் கிடையாது. ஆனால் போகிற காரணம், ஈசாக்குக்கு பாதை பெருசு கிடையாது, போகிற காரியங்கள் பெருசு கிடையாது, அப்பா கூட இருக்கிறார். நடத்துறது தகப்பனானால் இந்த பாதை எனக்கு நன்மையாக தான் இருக்கும்.
ஹalleluya. இன்னைக்கு நான் எதை பெருசா பார்த்துட்டு இருக்கிறேன்? எனக்கு செய்யப்படுறத பார்க்கிறேனா அல்லது செய்கிற கரத்தை பார்க்கிறேனா? அப்பா கையினால எனக்கு என்ன தந்தாலும் அது எனக்கு நன்மைக்குன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லுகிறவர்கள் எதை தந்தாலும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல எசேக்கியா கையில எசேக்கியாட்ட சொல்ற, உன் வாயை தர, நான் தர்றதை நீ புசின்னு சொல்லும்போது அந்த கையை பார்க்கும்போது அவர் சொல்றார், அங்கே அழுகை தான் இருக்குது, வேதனை தான் இருக்குது, ஆனால் நான் அதை சந்தோஷத்தோடு புசித்தேன். புசிக்கும் போது நான் அறிந்து கொண்டேன். எதை நம்பி நீ புசிக்கிறேன்னு கேட்டா எசேக்கியா சொல்லுவார், தருகிறத பார்த்து புசிக்கல, அவர் கையை பார்த்து நான் புசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கையைத்தான் இன்னொருத்தங்க கையில கொடுத்து எனக்கு இது தாராருனா நான் கொஞ்சம் சந்தேகப்படலாம். ஆனா அப்பா தான் எனக்கு தாராருனா நான் எவ்விதத்தில் சந்தேகப்பட தேவையில்லை. அப்பா எனக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் செய்யும் போது அவரை பாருங்கள், அவர் தரும்போது அவர் கரத்தை பாருங்கள். இந்த போக்கஸ்ல மாறவே கூடாது ஒரு தேவ பிள்ளை. என்னை ஒரு பாதையில நடத்தும் போது என் பாதையில நான் பார்க்க வேண்டியது அவரை மாத்திரம். எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கும் போது நான் பார்க்க வேண்டியது அவரை மாத்திரம். யோபு தன் பாதையில் அவரை மட்டும்தான் பார்த்தார். யோசேப்பு தன் பாதையில் அவரை மட்டும்தான் பார்த்தார். அவர் இருக்கிறாரா, ரைட், பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். யோபு பார்க்கிறார், அவர் இருக்கிறாரா, காலடி தெரியுது, அவர் நடக்கிறது தெரியுது. அப்புறம் தான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் தான் அனுமதிச்சிருக்கிறார், அவர் தான் என் கூட இருக்கிறார் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு தேவ பிள்ளை தன் பாதையில புலம்ப மாட்டார், தைரியத்தோடு முன்னாடி வைப்பார். காரணம் அவனுக்கு தெரியும், இந்த பாதை என்னை மூழ்கடிக்க அல்ல, இந்த பாதை என்னை பலனால் நிரம்ப பண்ணும்படியாக. ஹல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற 37 சங்கீதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை 3, 4, 5, 7 வசனத்தில் சொல்லப்படுகிறது. 3வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். 4வது வசனத்தில் சொல்றார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு. ஆமென். 5வது வசனத்தில் சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. 7வது வசனத்தில் சொல்றார், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. இந்த 4 வசனத்திலையும் தாவீது சங்கீதக்காரன் சூழ்நிலையை பாருன்னு சொல்லல, சூழ்நிலையை நம்பி செய்ன்னு சொல்லல, சூழ்நிலையை மனமகிழ்ச்சியாருன்னு சொல்லல, சூழ்நிலையில உன் காரியத்தை ஒப்புவின்னு சொல்லல, சூழ்நிலையை பார்த்து நீ உட்காருன்னு சொல்லல. இந்த 4 வசனத்திலையும் அவன் சொல்லுகிறது, நீ கர்த்தரை பார். ஆமென். எனக்கு என்னுடைய கேள்வி, உங்க பாதையில எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்க பார்வையை அவர் மேல பதிச்சிருங்க, அவர் மேல பதிச்சிருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் வந்து அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகும்போது அவர் எதை தான் பார்க்கிறார்? பிதாவின் சித்தத்தை தான் பார்க்கிறார், பிதாவை தான் பார்க்கிறார். எனவே தான் பேதுரு தட்டி போட வரும்போது பேதுருட்ட சொல்ல, நீ தட்டி போட்டுறாத, உனக்கு இந்த பாதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன், எனக்கே அது ஒருவேளை கஷ்டமா தெரியலாம், ஆனா என் அப்பா தர்றதானா இது நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். காரணம் இது தீமைக்கல்ல, இது நன்மையாகவே அவர் எனக்கு பலன் கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலன் கிடைக்கும்படி தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எனவே கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு செய்யப்படுகிறதை பார்க்காதே, செய்கிறவரை பார். உங்களுக்கு செய்யப்படுகிற காரியங்களை நோக்கி பார்க்காதே, செய்கிற கரத்தை நோக்கி பாருங்கள். இப்படி நான் பார்ப்பேனே ஆனால் என் பாதையிலே நான் புலம்புகிறதை காட்டிலும் அதிகமாய் நான் என் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டே போவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சூளை 7 மடங்கு அதிகரிக்கிறதை பார்க்கவில்லை, அவர்கள் தேவனை பார்த்து நடக்கிறாங்க. கர்த்தர் அனுமதிக்கிறாரா? கர்த்தரை பார்த்துட்டு போ, பாடி ஆராதிச்சுட்டே போயிருந்திருப்பாங்கல்ல. உள்ள போன உடனே அவரும் வந்துட்டார், ஆண்டவர் அந்த இடத்துல வந்துட்டாங்க. வந்து இப்ப 4 பேரும் ஆராது தேவனுக்கு மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற. ஹல்லேலூயா. முடிந்து பார்க்குறாங்க, வெளியிலேருந்து தூக்கி போட்டவங்க பார்க்குறாங்க, ஏப்பா 3 பேர் அல்லவா போட்டோம், இப்போ 4வது ஒருத்தர் வந்து அவர் தேவ தூதனுக்கு ஒப்பா, தேவ மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறாரு, தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த நடுவில் யார் தூக்கி போட்டார்கள் அவர்கள் நடுவில் கர்த்தர் அவர்களுக்கு பலன் உண்டு பண்ணினார், பலன் உண்டு பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலைகளை பார்த்து உலகம் உங்களை அற்பமா பார்க்குதோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பலன் செய்கிற நாட்கள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எனவே நான் நடக்கிற பாதையை பார்க்க கூடாது, நடத்துகிறவரை பார்க்கணும். செய்கிற காரியங்களை பார்க்க கூடாது, செய்கிறவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. ரூத் வந்ததும் போவாஸ் சொல்லுகிறார்,
நீ நிழலுக்குள்ள வந்துட்ட, உனக்கு அவராலே பலன், அவராலே பலன். ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வார்னிங்கையும் சொல்லிட்டாரு, ஒரு எச்சரிப்பையும் சொல்லிட்டாரு, ஒரு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டாரு. நீ நிழலுக்குள்ள இருக்கும்போது யாரையும் பார்க்காத, நீ அவரை மட்டும் பாரு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வயல் நிலத்துல உன் கூட வேலை பார்க்குற யாராலும் உனக்கு பலன் உண்டாகாது. ஆனால் நீ அவருக்குள்ள இருப்பேனா, நிச்சயம் அவராலே உனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நேரம் போகிறபடினால நான் வேகமாக செய்தியை அவன் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் சமூகத்தில் எனக்கு செய்யப்படுகிறது எல்லாமே நிச்சயம் எனக்கு பலன் உண்டாகும். இதனால் ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாள் கர்த்தர் தியானிக்க வைத்தது. முதலாவது, அவர் சமூகத்தில் என்னை அவர் அளவிடுவது அல்லது நான் அவர் சமூகத்தில் அழுவது எனக்கு பலனாய் மாறும். ஆமென். அவர் சமூகத்தில் அவர் என்னை அளவிடுவது அல்லது நான் அவர் சமூகத்தில் அழுவது, அது நிச்சயம் எனக்கு பலனாய் மாறும். ஓசியா 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது எல்லாருக்குமே தெரிந்த வசனம். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். அவர் சமூகத்தில் சில நேரத்தில் அவர் நம்மை அழவிடுவது அல்லது நாம் அவர் சமூகத்தில் வந்து அழுவது, அது ஒரு நாள் வீண் போகாது, நிச்சயமாய் அதற்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? இங்க யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபு இது தேவனை அறிகிறதற்கு முன்னாடி வடித்த கண்ணீர் கிடையாது. தேவனை சந்தித்து தன் வாழ்க்கையில நன்மை பெற்ற பிறகு இப்பொழுது பெத்தேலுக்கு போவோம், தகப்பன் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி புறப்பட்ட யாக்கோபு தான் இப்பொழுது கதறி அழுகிறார், கெஞ்சி அழுக. சில நேரத்தில் நமக்கு புரியாத காரியம், ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும், ஏன் ஆண்டவரை அறிந்த பிறகும் என் வாழ்க்கையில சில பாதையில ஆண்டவர் என்ன ரொம்ப அளவிடுறார், ஏன் ஆண்டவர் என்ன ரொம்ப கதற விடுறார். ஆமென். சில நேரத்தில் சில காரியங்கள் நாம் அழுதாதான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். சில காரியங்கள் நாம் அழுதாதான். ஆண்டவர் என்ன சொன்னார்? தன் பாடுகளை சுமந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் தான் சொல்றார். சில காரியத்தை நான் அழுதால் அதில் எனக்கு பலன் உண்டு என்பதை நான் அறிகிறது காட்டிலும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனவேதான் சில அழுகையின் பள்ளத்தாக்கை சில நேரத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். எனவே சில அழுகையின் பள்ளத்தாக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைக்கு சில அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை பாரமாய் பார்க்காதீங்கள். அதுல நீங்க எவ்வளவு அழுறீங்களோ அது உங்களுக்கு பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இங்க யாக்கோபு கெஞ்சி பிரார்த்திக்கிறான், அழுது கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா. 2 பேர் அழுகிறார்கள். ஏசாவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது, யாக்கோபும் அழுதான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யாருடைய அழுகைக்கு பலன் இருந்துச்சுன்னா, சமூகத்திலிருந்து அழுதவனுக்கு பலன் இருந்துச்சு, சமூகத்தை விட்டு அழுதவனுக்கு பலன் இல்லாமல் போனது. ஹல்லேலூயா. என்ன சமூகத்தில் உட்கார வச்சு அழ வைக்கிறார்னா, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த அழுகைக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த அழுகைக்கு நிச்சயம் பலன். எனவே என்ன ஒருவேளை ஆண்டு ரொம்ப அழ விடுறார்னா, அதை அழும்போது இந்த கண்ணீரோட போயிருமா ஆண்டவரே, இந்த சந்தேகத்தோட அழ தேவையில்லை. நான் வடிக்கிற கண்ணீர் அது துருத்தில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்ற காலம் வரும்போது அதனுடைய பலனை, இந்த கண்ணீருக்கான பலனை கர்த்தர் காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்களை நான் அழுதாதான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆனால் அழ வேண்டியதை எங்கிருந்து அழணும்னா, சமூகத்திலிருந்து மட்டும்தான் அழணும். ஆமே. யாக்கோபு தன் மனைவி முன்னாடி அழல, பிள்ளைகள் முன்னாடி அழல, வேலைக்காரங்க முன்னாடி அழல, தன் தகப்பனிடத்துக்கு முன்னாடி அழல. அவர்களை எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு, தன்னோடு கூட இருந்தது எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு சமூகத்திலிருந்து அழுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், சமூகத்திலிருந்து நான் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. ஹல்லேலூயா. சமூகத்திலிருந்து நான் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. சமூகத்திலிருந்து நான் எவ்வளவு ஒரு காரியத்திற்கு என் ஆண்டவர் அழ விடுறாரா,
கர்த்தர் அளவிடுறாரா? அவர் அழுகையை பார்த்து ரசிக்கிறவர் கிடையாது. என் அழுகையில என்னோடு பங்கெடுத்து எனக்கு காரியத்தை நடப்பிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிற சிந்தையை ஒரு நாள் மாத்திரவே கூடாது. ஆகார், நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, ஆகார் தேவனை அறிந்து வந்து அழுதவள் அல்ல. அவளுக்கு தேவனை யாருன்னே தெரியாது. ஒரு அடிமை பெண். ஆபிரகாம் சந்ததியில் வந்தவளும் கிடையாது. அவர் அடிமையா இருந்தவள். தன் பிள்ளை சாக கிடக்கிறதை காணக்கூடாமல் ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு ஓன்னு அழுறா. அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு கூட என் ஆண்டவரால் தாங்கிட்டு இருக்க முடியல. ஒரு அடிமை பெண்ணுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டுட்டு என் ஆண்டவர் தாங்கிக்க கூடாம வந்து நின்று அவளுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை எல்லாம் கொடுத்தது. இனி அவள் அழாதபடிக்கு ஒரு நீருட்டை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் ஹல்லேலூயா, ஒரு அடிமை பெண்ணுடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவெடுத்தவர் ஏன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவெடுக்க மாட்டாரோ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, நீ அடிமை பெண்ணு தானே, உன் சந்ததி நான் ஈசாக்கு சந்ததி நான் தெரிந்தெடுக்கிறேன், அதனால இப்போ உன் பிள்ளை வாழ்றதுக்கு நான் ஒரு துருத்தி தண்ணி தாரேன்னு சொல்லி கொடுத்து விட வேண்டியதானங்க. அப்படி விடல. அவள் அழுகை கூட அவர் தாங்கிக்க கூடாம அந்த அழுகைக்கு முற்றுப்புள்ளி, இனி இவா பிள்ளை நிமித்தம் அழக்கூடாதுன்னு சொல்லி அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைப்பார். ஆனால் அவர் சமூகத்தில் வந்து அழுகிற என் கண்ணீருக்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் அழுவது தவறு கிடையாது. ஆனா எங்கே அழுகிறேன் அது ரொம்ப முக்கியம். சமூகத்திலிருந்து அழுகிறவனுக்கு பலன் உண்டு. ஆமென். சமூகத்திலிருந்து அழுகிறவனுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஏசா யாக்கோபு ரெண்டு பேரும் கதறினார்கள். யாக்கோபு எப்படி கெஞ்சி கதறினாலும், இன்னும் சொல்ல போனா ஏசா அதை விட பலமாய் கெஞ்சுகிறான், அதை விட பலமாய் கதறுகிறான். அவன் அவ்வளவு கதறியும் ஏசாவின் வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை. ஆனால் யாக்கோபு அழுத அழுகைக்கு பலன் இருந்தது. காரணம், ஏசா சமூகத்தில் அழல, யாக்கோபு சமூகத்தில் அழுதான். ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபை போல சமூகத்தில் அழுகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு. அப்படியான இந்த காலை நேரத்தில் நான் இந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒருவேளை அவர் சமூகத்தில் என்னை உட்கார வச்சு சில அழுகையின் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், நான் அந்த சூழ்நிலையிலே அழுவேனே, ஆனால் அந்த கண்ணீரை என் ஆண்டு உருவ கடக்க பண்ணி நிச்சயம் என்னை மகிழ்ச்சியை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். என் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க மாட்டோம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆமென். நான் அழும்போது அவர் அந்த கண்ணீரை பார்ப்பார். நான் அழும்போது என் அழுகையை தட்டிவிட்டு செல்லுகிறவர் அல்ல. ஆமென். நீங்க இங்கிருந்து அழும்போது, தேவ சமூகத்திலிருந்து அழும்போது எத்தனை பேர் உங்க அழுகையை பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆமென். சிலருக்கு நல்லா கண்ணீர் வந்துடும், சிலருக்கு கண்ணீரே ஆனா வேதனை தாங்க முடியாதுல்ல. ஆமென். வேதனையெல்லாம் அடக்கி சிலர் வந்து அந்த கண்ணீர் அப்படியே அடக்கி வச்சிருவாங்க. ஆண்டவர் நல்ல கண்ணீர் விடுகிறவர்களையும் தெரியும், இப்படி அடக்கிட்டு சிலர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களையும் தெரியும். அவர் பார்த்துட்டு தட்டிட்டு போக மாட்டார். உங்க கண்ணில் ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அது தட்டிட்டு போக மாட்டார். ஒன்று வந்து தொடைப்பார், அடுத்து துருத்தியில் எடுத்து வைப்பார், அதற்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. சமூகத்தில் அழுகிறவருக்கு கிடைக்கிற பாக்கியம் இதுதான். அவர் பார்ப்பார், வந்து துரித்தில் எடுப்பார், தொடைப்பார், பலனை நிச்சயம் தருவார். எனவே அண்ணன் ஒரு செய்தியில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது. எனவே அழ வேண்டிய இடத்துல மட்டும்தான் நான் அழணுமே அன்றி வேற யாருக்கு முன்னாடி நான் அழக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அழுகிறதற்கு ஒரு இடம் இருக்குது, அது தேவ சமூகம். ஆமென். அழக்கூடாது என்று சொல்லவில்லை, அழுகிறது எங்கே என்பது ரொம்ப முக்கியம். அன்னாள் தன் புருஷன் முன்னாடி அழுது பார்க்கிறாள், எந்த பிரயோஜனம் இல்லை. பெண்ணினால் முன்னாடி கதறி பார்க்கிற, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அழ வேண்டிய இடத்துல சரியாய் வந்து அழுத போது பைபிள் சொல்லுது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை.
நான் அழுவது தவறல்ல, ஆனால் தேவ சமூகத்திலே அழுவேனே, ஆனால் அந்த அழுகைக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆமே. அழுகை என்பது எப்படிப்பட்டதென்றால், எப்படி ஒரு செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்களோ அதே போலதான் அழுகை என்பது சில விதைகளுக்கு நாம் ஊற்றுகிற தண்ணீர். தண்ணீர் ஊற்றப்படும் போது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட செடி எப்படி விருட்சமாய் வளர்ந்து எழும்புகிறதோ அதே போல இயேசுவின் நாமத்தில் சொல்ற, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சில விருட்சங்களை முளைக்க பண்ண போகிறது என்பது சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு அடுத்தது வளரணும்னா என்னதான் ஊத்தணும்? தண்ணீரை தான் ஊத்தணும். சில நேரத்தில் இந்த நல்ல நிலமாகிய சமூகத்தில் கொண்டு வந்து சில காரியங்களை நம்ம விதைச்சிடும், ஜபமா விதைக்கிறோம். சில தனிப்பட்ட காரியங்கள், சில குடும்பத்தின் காரியங்கள், இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தை விதைச்சிட்டு சிலர் வடிக்கிற கண்ணீர் இருக்கிறது, அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. எப்படி விருட்சத்தை முளைப்பிக்க பண்ணுவாரோ அப்படியே இந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயம் முளைப்பிக்க பண்ணுவார். தண்ணீர் ஊற்றப்படும் போது வளருகிற விருட்சம் போல நான் ஊற்றுகிற கண்ணீர் சில விருட்சங்களை எழும்ப பண்ணும். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் சொல்ல வைத்த சில காரியங்கள் உண்டு. சில குடும்பத்திற்காய் பாரத்தோடு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, சில விருட்சங்களுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் சில நேரத்தில் அது முளைக்கிறதே நமக்கு தெரியாது இல்ல. சில விருட்சங்கள் வளர்றதே தெரியாது, சில செடிகள் வளர்றதே தெரியாது. நம்ம நினைப்போம் இவ்வளோ தண்ணி ஊத்துறேன், இவ்வளோ காரியத்தை செய்கிறேன், ஆனால் இது வளர்ந்தது போல இல்லையேன்னு தெரிஞ்சு ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கும்போது திடீர்னு அதில் ஒரு பூ வந்துச்சுன்னா அது எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஆமாம். அப்போ தான் நினைப்போம், நல்ல காலம் நான் தண்ணி ஊற்றுனேன், நான் தண்ணி ஊற்றாமல் இருந்திருந்தா இந்த பூவை நான் இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த பூவை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அல்லவா? அந்த மகிழ்ச்சியை உங்க கண்ணீருக்கு சீக்கிரம் கர்த்தர் காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை இதுதான், சில குடும்பத்தின் ரட்சிப்புக்காக. ஆமாம், இந்த நல்ல நிலத்தில் வந்து இந்த சமூகத்தில் வந்து அந்த விதையை போட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிங்க, என் ஆண்டவர் வீட்டில் இருக்கிறவங்களை ரட்சிங்க, ஆண்டவர் என் கணவனை ரட்சிங்க, என் மனைவியை ரட்சிங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்கன்னு சொல்லி அந்த விதையை போட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை இன்று ஒருவேளை பலனை பார்க்கலன்னு சொல்லி கலங்கலாம். ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது அதிலே பூ வந்து நிற்கிறதை, கனி கொடுக்கிறதை என் ஆண்டவர் நிச்சயம் காண பண்ணுவார். இந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிள்ளைகள் வழி மாறி நிற்கிறாங்களா? பிள்ளைங்க வழி மாறி போறாங்களே ஆண்டவரே, அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சமூகத்தில் அழுகிறது உண்மையானா பிள்ளைங்க வந்து நிற்கிற பலனை கர்த்தர் காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என் வாழ்க்கையை நினைப்பூட்டினார். நான் இன்னைக்கு நிற்க காரணம் என் தகப்பனும் தாயும் வடித்த கண்ணீரின் பலன். ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் வடித்த கண்ணீர் கிடையாது, பல வருடங்களாய் வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. எப்படி ஒரு விருட்சத்தை ஒரு தண்ணீர் ஊற்றும் போது வளருகிறதோ, ஆமென், வளருகிறதை கர்த்தர் காண பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போதே நான் ஆவியிலே சந்தோஷத்தோடு சொல்றேன். இங்கு அநேகர் பல நாட்களாய் வடித்த கண்ணீரின் பலனை கர்த்தர் சில நாட்களுக்குள்ளே கர்த்தர் முளைப்பிக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ரபல ஷத்தல ரகத ரியதரா லிகரபலபோ ஷத்தல ரதரா ரிபல ஷந்தல ரியதரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதால் சொல்லுங்க பார்க்கல. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஆமென் ஏற்றதால் விசுவாசத்தோடு சொல்லுங்க. அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய், மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஆமென். அந்நாளை கழிப்பாய், மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஆமென்.
அவர் பலனை நிச்சயம் காண பண்ணுவாருங்க. எதைக்காய் நீங்கள் அழுதீர்களோ அதெல்லாம் எழுதி வச்சிருங்க. ஆமா, நாட்கள் போறது சொல்லிட்டு அந்த அழுகைக்கு இனி பதில் வராதுன்னு சொல்லி நீங்க தள்ளாதீங்க. சரி, ஒருவேளை முளைக்கிறது தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் பூத்து காய்க்கும் பாருங்க, அன்னைக்கு கண்கள் பார்க்கும். அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நல்ல காலம் தான் அழுதேன், நல்ல காலத்தில் ஆண்டவர் என்ன அழ வச்சார். சில காரியத்துக்கு அழ விடுறாரா? அழுதுருங்க. சில சூழ்நிலை நிமித்தம் அழ விடுறாரா? தேவ சமூகத்தில் வந்து அழுங்கள். அந்த கண்ணீர் நிச்சயம் பலனுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா. நான் இதை தியானிக்கும் போது காலையில் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரித்தேன். என் தகப்பனும் தாய் வடித்த கண்ணீர் இன்னைக்கு என்ன நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. நான் இதை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எந்தெந்த பெற்றோர் இன்னைக்கு பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன நிற்க பண்ண தகப்பனின் கரம் அந்த பிள்ளைகளை நிற்க பண்ணுவதாக, பலனை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே இது நடப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாதுங்க. கண்ணீர் வேல்யூ உள்ளது. ஆமென். செடிக்கு ஊத்துற தண்ணீரை விட வேல்யூ நம்ம சில காரியங்களுக்கு ஊற்றுகிற கண்ணீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி உங்க கண்ணீரை எத்தனை பேர் வெளியே உள்ளதா பார்க்குறாங்க? ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களை வேணா சும்மா அழுதுட்டு இருக்கிறா, வேணா சும்மா தேவ சமூகத்தில் இருந்தாலே பாடுறதுக்கு பதில் ஓன்னு அழுறாளே என்று. ஆமென். இப்படி அவர் பார்க்க மாட்டார். இவன் எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்தது, இவன் எப்போ பார்த்தாலும் இவங்க எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்தது, இவன் அழுதுகிட்டே இருக்கிறான், இப்படி பார்க்கிறவர் அல்ல. அந்த கண்ணீர் விழும்போது அவர் அதை பார்த்து எடுத்து வைத்து ஏற்ற காலத்தில் அதற்காய் பலன் தருகிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபு கெஞ்சி பிரார்த்தித்த நமக்கு தெரியும். அந்த பிரார்த்தனை, அந்த அழுகை யாக்கோபை தலைகீழாய் மாற்றி போடவில்லை, அந்த யாக்கோபை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினது. எந்த இடத்துல பயந்து நின்றானோ அந்த இடத்துல இன்னும் முன்னேற பண்ணினது. ஆமென். யாருக்கு முன்னாடி தயங்கி நின்றானோ அவனுக்கு முன்னாடி தைரியமாய் நிற்க பண்ணினது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு அழுகிற காரியத்திற்கு அழுகிறதை விடுவேனே, ஆனால் நாளைக்கு என்னால் ஈஸியா ஃபேஸ் பண்ணக்கூடிய சில காரியத்தை கூட நான் கஷ்டமா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் அழ வேண்டியதை சரியாகி தேவ சமூகத்தில் அழுவேனே, ஆனால் என்னால் எவைகளை கடக்க முடியாமல் இருக்கிறேனோ, எவைகளை செய்ய முடியாமல் இருக்கிறனோ, எவைகள் என்னால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறேனோ, அவைகளை அவர் எனக்கு நின்று மேற்கொள்ளுகிறதை என்னால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு அள விடுறாருனாலே அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாதுங்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். யாக்கோபு இங்கே ஏன் அழ காரணம்? யாக்கோபு இங்கே வந்து அழ காரணம், இந்த பிரச்சனையை யாக்கோபால சால்வ் பண்ண முடியாது. சில காரியங்கள் நம்மளால சால்வ் பண்ண முடியாததுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழ வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம காரியத்தை நம்மளால, இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியாது. யாக்கோபால இப்ப ஏசாவை சந்திக்க முடியாது, ஏசாவை மேற்கொள்ள முடியாது. அந்த காரியத்துக்கு தான் இன்னைக்கு இப்போ யாக்கோபு கெஞ்சி பிரார்த்திக்கிறான், அழுகிறான். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னால் இதை மேற்கொள்ள முடியாதப்பா. அவனால் மேற்கொள்ள முடியாத காரியத்தில் வந்தபோது அவனை கர்த்தர் அழ வைக்கிறார். சில காரியங்களை என்னால் செய்ய முடியாது என்று நமக்கு தெரிவிக்கும்படியாக சில பாதையில் என்னை கண்ணீரோட வைக்கிறார். அந்த நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் அழுவேனே, ஆனால் அந்த காரியத்தில் அவர் எனக்காய் நின்று நீதி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்மளால செய்ய முடியாதுங்க. அந்த நேரம் வரும்போது நம்ம கதறுவோம், முடியல ஆண்டவரே, இல்லை சொல்றோம், என்னால் முடியலை. அந்த நேரத்தில் நான் எங்கே அழுகிறேன், ரொம்ப ஜாக்கிரதை. அவர் சமூகத்தில் ஒரு காரியத்துக்கு அழுதுட்டு நான் 4 பேருக்கு முன்னாடி போய் அழக்கூடாது. ஆமே. ஏன் என் சொந்தங்களுக்கு முன்னாடி கூட நான் அழக்கூடாது. இன்னும் சொல்றேன், என் குடும்பத்தில் கூட நான் அழக்கூடாது. அவர் சமூகத்தில் நான் அவரை நம்பி அழுத பிறகு இந்த காரியத்துக்காக என் குடும்பத்தில் எனக்கு அடுத்து நெருங்கினவங்க கூட நான் அழக்கூடாது. ஆமே. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா எனக்கு பலன் அவராலே உண்டு. அண்ணாள் தேவ சமூகத்திலிருந்து அழுதுட்டு போறா. அதன் பிறகு பெண்ணினால் அவ பார்க்கவே இல்லையா? பார்த்திருப்பாள். எல்கானா அவ பார்க்கவே இல்லையா? பார்த்திருப்பாள். ஆனால் தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை வடித்த பிறகு அவள் தன் கண்ணீரை யாருக்கு முன்னாடியும் போய் வடிக்கவில்லை. பைபிள் சொல்லுது அவள் அதன் பிறகு துக்கமுகமாகவே இருக்கலையா, தன் முகத்தை துக்கமா கூட காட்டலையா. எடுத்தோன்னு அடுத்த நாளே கையில சாமி எல்லாம் வரல இல்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது.
அப்போ அடுத்த நாள் இப்போ போகும்போது அவள் அதன் பிறகு தன் முகத்தை கூட துக்கமா கூட வைக்கலையா. ஏன்னா அவள் தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி விட்டாள். அவளுக்கு தெரிந்து விட்டது, நான் சரியான இடத்துல போயிட்டேன், சரியான இடத்துல ஊற்றிட்டேன், அந்த கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. நான் சரியான இடத்துல வந்து சரியான ஒரு இடத்துல என் கண்ணீரை ஊற்றி விட்டேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமானால் அந்த கண்ணீரை வேறு யாருக்கு முன்னாடி ஊற்றாதீர்கள். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அதை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அதனுடைய விருட்சங்களை கர்த்தர் காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பேசப்படும் போது நான் தீர்க்க தரிசனமாய் நம்பிக்கையோட சொல்றேன், எந்தெந்த காரியத்திற்கு கண்ணீர் வடித்தீர்களோ அதுதான் இதே இடத்தில் உங்களை சாட்சியாய் நிற்க பண்ண போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். இதே இடத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். அவர் முளைக்க பண்ணுவாராக. அவர் முளைக்க பண்ணுவாராக. என் ஆண்டவர் உங்களுக்கு கண்ணீரின் பலனை காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் அழுத ஒரு அழுக கூட வீணாய் போகாது, நான் வடித்த ஒரு கண்ணீர் கூட வீணாய் போகாது. ஏன்னா நான் வடித்தது மனுஷன் முன்னாடி அல்ல, என் அப்பா முன்னாடி அழுதுருக்கிறேன், என் தகப்பன் முன்னாடி அழுதுருக்கிறேன், நான் நல்ல நிலத்திலிருந்து அழுதுருக்கிறேன், என்ன அவர் கொண்டு வந்து அழ வச்சிருக்கிறார். அவர் சமூகத்திலே நான் அழுதது உண்மையானா, எந்தெந்த காரியத்திற்கு அழுதேனோ, எதற்கு நான் அழுதேனோ அதை கம்பீரமாய் என் ஆண்டவர் அறுக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் உனக்கு அளிக்கப்படுகிற ஆமென், அவர் அனுமதிக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை அது நிச்சயம் கர்த்தர் உருவ கடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் நிமித்தம் ரொம்ப பாரப்படுறீங்களா, உடனே தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஐயோ இவங்களை பார்த்து பேசல, இவங்க இப்படி போகாதீங்க. அன்பா சொல்றேன், ஆண்டவர் இது இந்த நாள்ல எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஏன் அநேகருடைய அழுகை மாறலைன்னா, நம்ம அவர்கிட்டையும் சொல்லுறோம், நிறைய பேர்ட்டையும் சொல்றோம். ஆமென். நம்ம அவர்கிட்டையும் சொல்றோம், வேற 2-3 பேர்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட சொன்னதை நான் இனி யார்கிட்டையும், நான் அவர்கிட்ட எதை விண்ணப்பமா வைக்கிறேனோ நான் மற்றவங்க கிட்ட அதை சாட்சியாய் தான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் இப்ப என்ன பாரப்படுத்துது, ஆண்டவர் கொண்டு வந்து அழ வைக்கிறார். தேவ சமூகத்தில் நான் அழுதுட்டேன். இப்ப அதே காரியத்தை குறித்து உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்கன்னா உடனே அந்த பாரத்தை சொல்லக்கூடாது, கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற சாட்சியை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை செய்யலையா, இன்னிலிருந்து செய்யுங்க. உங்க கண்ணீருக்கு சீக்கிரமா பலன் வர்றத நான் தைரியமா சொல்றேன். ஆமென். ஒரு காரியத்தை உடைக்க வைக்கிறாரு, தேவ சமூகத்தில் கொட்டிட்டீங்க. இப்ப பெனிலா வந்து கேட்கிறா, என்ன நேற்றுக்கு அழுத மாதிரி நீ இன்னைக்கு அழலையேனா, உடனே சொல்லுங்க, சீக்கிரத்தில் நான் பிள்ளைய வச்சுட்டு உன் முன்னாடி வந்து ஆண்டவர் நிற்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்டோன்னா ஆமால அழல, அப்படி அழாதீங்க. அவர்கிட்ட கொட்டிட்டீங்களா, அவர்கிட்ட அழுதுட்டீங்களா, அது முடிஞ்ச பிறகுதான். நேற்றுக்கு 2 பேர் தான் கேட்டிருப்பாங்க, இன்னைக்கு 4 பேர் கேட்பாங்க. நேற்றுக்கு கொஞ்சம் பேர் தான் உங்ககிட்ட வந்து விசாரிச்சிருந்துருப்பாங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே. நேற்றுக்கு கேட்ட கேள்வி 1 இருக்கும், இன்னைக்கு கேட்ட கேள்வி 5 இருக்கும். அப்ப நின்று சொல்லுங்க, என் அப்பா பார்த்து பாரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்க வேதனையை கொட்டாதீங்க, அந்த இடத்துல உங்க காரியத்தை சொல்லாதீங்க. ஆமென். சொன்னது தேவ சமூகமானால் நிச்சயமாய் அவராலே பலன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை முளைக்க பண்ணுவா, இந்த விருட்சத்தை முளைக்க பண்ணுவா. எதுக்கு நான் கண்ணீர் வடிச்சேனோ அந்த விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சாட்சியாய் நிறுத்துவாராக. இதே இடத்துல கர்த்தர் என்னை சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 2வது, அவர் சமூகத்திலே என்னை அவர் நடக்க விடுவது அல்லது என்னை அலைய விடுவதும் எனக்கு பலனாய் தான் மாறும். முதலாவது சொன்னேன், அவர் சமூகத்திலே என்னை அழ விடுவது எனக்கு பலன், அவர் சமூகத்திலே என்னை நடக்க விடுவது அல்லது என்னை அலைய விடுவது எனக்கு பலன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள்.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இப்பொழுது லோத்துக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்து மேய்ப்பர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்ததும் லோத்து இப்பொழுது பிரிந்து போகும்படியா இருக்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்ற, உனக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ நீ அந்த இடத்தை செலக்ட் பண்ணி போ சொன்னோடனே லோத்து இப்பொழுது சோதோமை தெரிந்தெடுக்கிற. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. அவன் தெரிந்தெடுத்ததும் டைரக்டா இப்பொழுது அங்கே போய்விட்டான். லோத்துக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவன் விரும்பினதை பார்த்தா, விரும்பினதை தெரிந்தெடுத்தா, விரும்பின இடத்துக்கு போய்விட்டான். இப்பொழுது ஆபிரகாம் உடனே சரி அவன் தான் அந்த பக்கம் போயிட்டால, நம்ம இன்னொன்று செலக்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படி இருக்காமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நீ இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு நான் இதை தருவேன். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை நீ எழும்பு, நீ அங்க இங்க நட, நீ அலைந்து நீ எங்கெல்லாம் உனக்கு தெரியுதோ அந்த பக்கம்லாம் நீ நடந்து திரிந்து வா, நான் உனக்கு தரேன் ஆண்டவர் சொல்றார். ஆமே. ஆபிரகாம் எழுந்து நடக்கிறார். ஏன் ஆண்டவர்? லோத்து தன் காரியத்தை செலக்ட் பண்ண உடனே அவன் காரியம்லாம் வாய்க்கப்படுது. ஆனா நான் உன்னுடைய சமூகத்தில் இருக்கிறேன், எனக்கு இதுதான் சொல்லி தெரிந்தெடுத்து தராமல் என்ன சில நேரத்தில் நடக்க விடுறீங்களே ஆண்டவரே, நீ நடந்தாதான் நான் உனக்கு தருவேன் சொல்றீங்களே ஆண்டவரே, ஏன் என்னை அலைய விடுகிறார்? சில நேரத்தில் மற்றவர்களுக்கு நடக்கிறதை பார்க்கும்போது என்ன ஆண்டவர் ரொம்ப அலைய விடுறது போல இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியா நடக்கும், அவங்க நினைச்சது நடக்கும் இல்ல, அவங்க நினைத்த காரியம் நடக்கும், ஈஸியா செலக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ஈஸியா அவங்க காரியங்கள் வாய்க்க பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ஈஸியா அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஆனா தேவ சமூகத்திலே பல நாட்களாய் காத்திருப்பேன், பல நாட்களாய் தேவனை நம்பி இருப்பேன், எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து இருக்கிற என் வாழ்க்கையில சில காரியத்தை உடனே செய்யாம கொஞ்சம் நடக்க விடுவார், கொஞ்சம் நடக்க விடுவார். ஏன் ஆண்டவரை என்ன நடக்க விடுறீங்க? ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாளைக்கு உன் சந்ததி இருந்து அனுபவிக்கும். ஆமென். பைபிளில் தெரியும், ஆபிரகாம் நடந்து திரிந்தான், ஈசாக்க உட்கார வச்சு ஆசீர்வதிச்சான், தாவீதை அலைந்து திரிந்தான் இல்ல, எங்கெல்லாம் ஓடினாரு, காட்டுக்குள்ள ஓடினாரு, நாட்டுக்குள்ள ஓடுறாரு. தாவீதின் வாழ்க்கை காலையில் எழுப்பி பார்த்தாலே ஒரே ஓட்டமா தான் இருக்கும், அங்கே எங்கேன்னு ஓடுவார், ஒரு இடத்துல ஸ்டெடியா நிற்க முடியாது. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் சத்துரு துரத்தி கொண்டிருக்கிற. அலைந்து கொண்டிருந்த தாவீதின் மகனாகிய சாலமோன் வந்து சொல்றாரு, என்ன ஆண்டவர் உட்கார வச்சு ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை இந்த காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் இதுதான் எழுத வைத்தார். இன்னைக்கு உங்களை ரொம்ப நடக்க விடுறாரா? நாளைக்கு உன் பிள்ளை நடக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் தரார், சரி நான் இது நடக்கிறத ஸ்டாப் பண்றேன், ஆனா நாளைக்கு உன் பிள்ளை நடக்கும். இல்லை இன்னைக்கு நீ நடந்தேனா நாளைக்கு உன் பிள்ளை நடக்காது. நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? எசேக்கியா மாதிரி என் நாட்களிலாவது சமாதானம் இருந்தா இப்படி சொல்றீங்களா? இல்ல ஆண்டவரே, நான் நடக்கிறது என் சந்ததியை நிலைத்திருக்க பண்ணுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இன்னைக்கு நடக்க வைக்கிறாரா? இன்னைக்கு நடக்க வைக்கிறாரா? ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க உலகம் பார்க்க இவன் அலைந்து திரிகிறான்னு சொல்லும். ஆனா ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ கிட்ட வந்ததும் யோசுவாவிட்ட சொல்றார், எழுந்து நடங்க, சுற்றி நடங்கன்றார். ஆண்டவரே, பெரிய செங்கடலையே பிளந்து நடக்க வச்சிட்டீங்க, அங்கெல்லாம் எங்களை சுத்த விடாம அங்க ஒரு கையை நீட்டுறாரு மோசே, அற்புதம் நடக்குது, பிளக்குது, ஈஸியா நடந்து போறோம். ஏண்டவரை இந்த எரிகோ மட்டும் சுத்த விடுறீங்க? நீ சில ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதா, சில பாதையில உன்னை நடக்க விடுறேன் பாரு, இந்த நட நாளைக்கு உன் தலைமுறை ஆசீர்வாதமாய் நிறுத்தும், சில கோட்டைகளை எளிதாய் முறிய பண்ணும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உங்களை ரொம்ப நடக்க விடுறாங்க. அன்பான பெற்றோரே, அவன் நாளைக்கு பிள்ளை எழும்பி என்ன சொல்ல தெரியுமா? எங்க அப்பா அம்மா ரொம்ப நடந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வாதமா நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுவேன் சாட்சியா, நாங்கள் சொல்லுவோம் சாட்சியாக,
ஹalleluya. என் தகப்பனார் ரொம்ப நடந்தார்கள், தகப்பனார் ரொம்ப நடந்தார்கள், ரொம்ப நடக்க விட்டார் ஆண்டவர். அவர்கள் போன பாதைகள் சாதாரணமானதல்ல. இன்னைக்கு அந்த பாதையில் ஒரு ஸ்டெப்பு கூட இன்னும் எடுக்க வைக்க விடல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அவர்கள் நடந்தது நிமித்தம் இன்னைக்கு எங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு என்ன நடக்க விடுறார்னா, நாளைக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் உட்கார வச்சு நடத்துவார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya. ஆமென். நான் நடக்கிற ஒவ்வொன்றையும் அவர் பார்ப்பார். ஆட சொல்றான், நீ நடந்து திரி, நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையை நான் உனக்கு தருவேன். அப்போ என்ன நடக்க விடும்போது ரெண்டு காரியம் உறுதி. அந்த நடக்கிற பாதையில அவர் பார்க்கிறார், நடக்கிற பாதையில அவர் கூட இருக்கிறார். ஹalleluya. என்ன தனியா ஒரு நாள் அவர் நடக்க விட மாட்டார். அப்படி தனியா நடக்க விட்டிருந்தா கொஞ்ச தூரம் நடந்த உடனே நம்மெல்லாம் இல்லாமலே இவ்வளோ நடந்தோம். இன்னைக்கு இந்த தீபம் எரியுதுனா, ஹalleluya, என் கூட அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க அவர் சும்மா நடக்க விட மாட்டார், சும்மா நடக்க விட மாட்டார். நான் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சுதந்தரிக்கும்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சுதந்தரிக்க தான் என்ன நடத்துறாருன்னு எனக்கு நிச்சயம் இருக்குமானால் எந்த பாதையில நான் தைரியமா நடக்க தொடங்கிறேன். ஹalleluya. சுதந்தரிக்க பார்க்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன அலைஞ்சிட்டே இருக்கிறான், என்ன அலைஞ்சிட்டே இருக்கிறான். ஹalleluya. ஆனா நடக்கிறவன் சொல்லணும், அவங்க சொல்றதை பார்த்து ஆமா என்ன ரொம்ப ஆண்டவர் அலைய விட்டுறாரு சொல்லக்கூடாது. நான் நடக்க நடக்க என் பிள்ளைகள் சுதந்தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஹalleluya. நான் நடக்கிறது நன்மைக்காக. அப்படி சொல்றவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நடக்க விடுறது நன்மைக்குன்னு சொல்லுங்க. என்ன நடக்க விடுறது நன்மைக்குப்பா, என்ன சில சூழ்நிலையில அலைய விடுறது நன்மைக்குப்பா. ஹalleluya. நான் அலைவது போல என் பிள்ளைகளை கர்த்தர் அலைய விட மாட்டார். ஹalleluya. ஆமா, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாமே, நீதான் நடக்க முடியும், ஈசாக்கால நடக்க முடியாது. ஆமே. எனவே நான் நடந்து முடிக்க வேண்டியதை நடந்து முடிந்தால்தான் எனக்கு நாளைக்கு ஈசாக்கு நல்லா இருக்க முடியும். நாளைக்கு ஈசாக்கு நடக்க முடியாம இருக்கும்போது, ஏன் உனக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா ஈசாக்கு இப்படி சொல்லக்கூடாது, எங்க அப்பா அன்னைக்கு நடந்திருந்திருப்பார், ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, இப்படி சொல்லக்கூடாது. ஈசாக்கு என்ன சொல்றார் தெரியுமா, என் தகப்பன் கீழ்ப்படிந்தபடினால இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹalleluya. நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு எழும்பி என்ன சாட்சி சொல்லணும் தெரியுமா, என் பெற்றோர் அவர் சொன்னபடி நடந்தார்கள், அவர் அனுமதித்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு பிள்ளைகளாகி எங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஹalleluya. இதுதான் சாட்சியை மாறணுமே என்று நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம் நிமித்தம் புலம்பாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். தாவீது ஆலயத்திற்காக ஒவ்வொன்றாய் சேகரிக்க எவ்வளவு அலைஞ்சிருப்பார்ல, பொண்ணு சேகரிக்க, வெள்ளியை சேகரிக்க, ஆலயத்தை கட்டும்படியாய் நன்மைகளை சேகரிக்க எவ்வளோ அலைந்து இருந்திருப்பார். ஆனா சாலமோன் வந்து ஒரே வார்த்தை சொல்றார், அவர் என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை அவர் இந்த கரத்தினால் செய்து முடித்திருக்கிறார். அவர் சொன்னதை செஞ்சிட்டு இருக்கிறார். பிள்ளைய அலைந்து பெற்றுக்கொள்ள விடல, பிள்ளைய உட்கார வச்சு அவன் தகப்பன் நடந்த பாதையெல்லாம் காண்பித்து கொடுத்து கர்த்தர் நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணி கொண்டிருந்தான். என்ன எனக்கு ரொம்ப நடக்க விடுறாருன்னா ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு இந்த பாதையில என் பிள்ளை நடக்காது, என் பிள்ளை நடக்காது. ரொம்ப பிடித்த சம்பவத்தில் ஒன்று யோபுவின் சம்பவம். யோபுவின் சம்பவம் முடியும் போது 42வது அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய 4 தலைமுறைகளை பார்த்து பூரண வயதுள்ளவனாய் தன் ஓட்டத்தை முடித்தான். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் அதை இப்படி தியானிக்க வச்சார். யோபின் வாழ்க்கையில தான் இந்த ஒரு சோதனை வந்துச்சே தவிர அதுக்கு பிறகு 4 தலைமுறையை பார்க்கிறாரு. 4 தலைமுறையில யாருக்கும் கூட இந்த சோதனை கர்த்தர் அனுமதிக்கல, மாறாய் கொடுக்கப்பட்ட நன்மைகளை சுதந்தரித்து வாழ்ந்தார்கள். ஹalleluya. சில பாதையில என்ன நடக்க விடுறது, நாளைக்கு என் பிள்ளைகளை நல்லா வைக்கிறதுக்காக,
எத்தனை பெற்றோர் இந்த காலை நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும், நான் நடந்த பாதையில என் அப்பா என் பிள்ளைகளை நடக்க விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க, நான் நடந்து போன பாதைகள்ல என் பிள்ளைகளை என் தகப்பன் நடக்க விட மாட்டா அப்படி விசுவாசிக்கிற பெற்றோரே, இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. என்னை சில பாதையில நடத்துறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பிள்ளைகளை நாளைக்கு அதில் விட மாட்டாரு. அவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளால் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கிருபை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்தில் என்னை அவர் நடத்துகிறதும் என்னை நடக்க விடுவதும் என்னை அலைய விடுவதும் எனக்கு பலனாய் மாறும். தேவ சமூகத்தில் இருக்கிற அவன் இந்த ஆபிரகாமை நடக்க விடுகிறார். அவன் லோத்து அப்படி அல்ல, லோத்து ஒன்று தெரிந்தெடுக்கிறார், போறார். ஆனா நமக்கு தெரியும் லோத்தின் வாழ்க்கை அதன் பிறகு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா நடந்த ஆபிரகாமின் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அவர் சில நேரத்தில் என்ன நடக்க விடுவதே என் சந்ததிகளை நிலைத்திருக்க பண்ணும்படியாக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அலைந்து திரிந்து ஒளிந்து போக அவர் விடமாட்டார், எனக்கானதை சுதந்திரிக்க பண்ணுவார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் சமூகத்தில் இருக்கும் என்னை ஆழத்துக்கு அழைத்து செல்வதும் எனக்கு பலனாய் தான் மாறும். லூக்கா 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆழம் எதை குறிக்கிறது என்றால், முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காத ஆழத்தை குறிக்கிறது. நமக்கு தெரியும் இந்த சம்பவம். இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் ஆழத்துக்கு கூட்டிட்டு போக நிற்கிறார். அவர் சமூகத்தில் இருந்த பேதுருவின் படகை மறுபடியும் இழுத்துட்டு போகிறார். இந்த ஆழத்துக்கு போன உடனே தான் பேதுரு சொல்றார், ஆண்டவரே முழுதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இந்த ஆழம் பேதுருவின் வாழ்க்கையில எதை காண்பித்தது என்றால், நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன் வாழ்க்கையில இந்த ஆழத்துல எந்த நன்மையும் உண்டாக போறதில்லை. சில நேரத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை சில இல்லாய்மையில, சில முடியாத சூழ்நிலையில, சில தோல்வியை கண்ட இடத்துல கர்த்தர் மறுபடியும் அழைத்து செல்வார். சமூகத்தில் கொண்டு வரப்பட்டவர்களை சிலரை கர்த்தர் மறுபடியும் இந்த பாதையில கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது, ஐயோ நான் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், என் வாழ்க்கையில கிடைக்கல, இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கிறது மறுபடியும் தோல்வியை காண்பதற்கு என்று நீங்கள் நினைத்து உட்கார்ந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் அந்த ஆழத்துக்கு கொண்டு போறார்னா தைரியத்தோடு வலையை போடுங்கள். இப்பொழுது உங்களை கொண்டு போனது பிரயாசப்பட அல்ல, பலனை பெற்றுக்கொள்ளும்படியே கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரா, மறுபடியும் என்னை சில சூழ்நிலைக்கு நேராக நடத்துகிறாரா? சிலதை நாம் மறந்திருந்திருப்போம், சிலதை நாம் மறந்திருப்போம். பேதுரு இயேசுவுக்கு படகுல இடம் கொடுத்தது மீன் பிடிக்க கூட்டிட்டு போகும்படியாய் அல்ல. பேதுரு இயேசுவுக்கு இடம் கொடுத்தது வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக மாத்திரம். பேதுரு படகு நிரம்பணும் தான் பேதுருக்கு ஆசை என்றால் இயேசு வந்த உடனே கேட்டிருந்திருப்பார், ஆண்டவரே என் படகுல வாங்க, என் படகு நிரப்புங்க. பேதுரு வலையை போடுறது வரை ஒரு வார்த்தை கூட பேதுரு கேட்டதில்லை, ஆண்டவரே என் படகை நிரப்புங்க. இது கர்த்தரால் கர்த்தரால் தெரிந்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு போகிற பாதை. சில நேரத்தில் நம்ம கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் சில முடியாததை கண்ட இடத்துல கர்த்தர் நம்மை மறுபடியும் கொண்டு போவார். சில ரிப்போர்ட்டை நாம் நெகட்டிவ், இதுதான் உங்கள் லைஃப்னு சொல்லி எழுதி கொடுக்கப்பட்ட பாதையில கர்த்தர் மறுபடியும் என்னை கொண்டு போய் நிறுத்துறார்னா புரிஞ்சுக்கோங்க, இப்பொழுது பிரயாசப்படுவதற்கல்ல, பலனை நீ அனுபவிப்பதற்காக கொண்டு போறார். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு அந்த இடத்துக்கு வந்த உடனே சொல்றாரு, முழுசும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்றும் ஆகப்படல. இதே இடத்துல தான் என் வாழ்க்கையில் எழுதப்பட்டது, இந்த வலையில ஒன்றும் கிடையாது, இந்த வாழ்க்கையில ஒன்றும் கிடையாது, இந்த வாழ்க்கையில இல்லை, இந்த வாழ்க்கையில இது நடக்காது, இந்த வாழ்க்கையில இது இனி முடியாது, இது வாழ்க்கையில இனி நிறைவேற போறது இல்லை,
இப்படி சொல்லப்பட்ட இடத்துல நீங்க என்ன மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா, இங்கே நான் பிரயாசப்படுவதற்கல்ல, இங்கே நான் பலனை அனுபவிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரூத்திடத்திலே போவாஸ் சொல்கிறார், அவர் நிழலிலே வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. இப்பொழுது ரூத் கொண்டு வரப்பட்ட இந்த வயல் நிலம் மறுபடியும் அவளுக்கு ஒரு இல்லாய்மை அனுமதிக்க அல்ல, அவளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாக்கி கொடுக்கும்படியாக. இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் மறுபடியும் சில ஆழத்துக்கு கொண்டு போகிறார் என்றால் சந்தோஷத்தோட காலடி எடுத்து வைங்க, சந்தோஷத்தோட முன்னேறுங்க, வலைய தைரியமா போடுங்க. இப்பொழுது பிரயாசப்படுவதற்கல்ல, பலனை பெறுவரியான நாட்கள் வருகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ரபாலா ஷதலரா. சில காரியத்தை மறந்திருந்தும் அந்த காரியத்தை நினைவுபடுத்தி, சில காரியங்கள் நீங்களே ஜெபிச்சிருந்திருப்பீங்க, இனி வேண்டாம் ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு, இனி இந்த காரியம் வாழ்க்கையில் நிறைவேற தேவையில்லைப்பா, போதும் ஆண்டவரே, ஏன்னா பிரயாசப்பட்ட நாட்கள் தாண்டி விட்டது. ஹalleluya. பிரயாசப்பட்ட நாட்களில் இந்த காரியங்கள் எனக்கு நடந்திருக்கும், ஆனால் நன்றா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நாட்கள்லாம் தாண்டிடுச்சு, நான் காத்திருந்த நாட்கள்லாம் தாண்டிடுச்சு ஆண்டவர், என் பலன் இருந்த நாட்கள்லாம் தாண்டிடுச்சு, இனி இந்த காரியம் நடக்கட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நீங்க எழுதின பாதையில கர்த்தர் மறுபடியும் நான் செய்வேன் கொண்டு நிறுத்துறார்னா தைரியத்தோடு வலையை போடுங்கள், பலன் உண்டாகும் நாட்கள் வருகிறது. ஹalleluya. அப்படி கர்த்தர் ஆழத்துல கொண்டு போயிட்டு வலையை போட சொல்றார்னா எந்த கேள்வியும் கேட்காதீங்க, தைரியமா வலையை போடுங்க. ஆமென். ஹalleluya. சில ஒதுக்கி வைத்த காரியத்தை கர்த்தர் மறுபடியும் நிறுத்தி அவன் வார்த்தையை தந்து நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் உங்களை இழுத்துட்டு போறாரா? இது பேதுரு கேட்டு போன பாதை கிடையாது, அவர் இழுத்துட்டு போன பாதை. ஹalleluya. இழுத்துட்டு போற பாதை. எந்த இடத்துல பேதுரு தலை குனிந்து நின்னானோ அதே இடத்துல கொண்டு போய் நிறுத்துறார், நிறுத்திட்டு வலைய போடுன்றார். இப்பொழுது பேதுரு தன் பிரயாசத்தை நினைத்தல்ல, அவர் வார்த்தையை நினைத்து வலைய போடுகிறார். பிரயாசப்பட்டு எனக்கு கிடைக்கல உண்மை, இப்போ பிரயாசப்படும்படியே வலை போட சொல்லவில்லை. அந்த இடத்துல எந்த பிரயாசமும் பேதுரு படலை, வலைய போடுறாரு, போட்டதும் வலை நிரம்புது. ஆமென். ஆண்டவரே, இவ்வளோ பிரயாசப்பட்டேனேப்பா, இவ்வளோ காரியங்களை செஞ்சு பார்த்துட்டேனே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி தளர்ந்து வந்திருக்கிற உள்ளமே, ஆண்டவர் சொல்ற உன்னை நான் மறுபடியும் கொண்டு போறேன், இனி நீ பிரயாசப்படுவதற்கல்ல, நீ பலனை பெறும்படியாய் கர்த்தர் நாட்களுக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த நாளுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, அவர் சமூகத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்து, அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். கர்த்தர் கொண்டு போகிறார். பிரயாசப்பட்டதை அவர் மறந்து விடவில்லை. உன் அலைச்சல்களையும் உன் கண்ணீரையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சமூகத்திலிருந்து என்னை ஆழத்துக்கு கொண்டு போறது என்னை பிரயாசப்படுத்துவதற்கல்ல, என்னை அள்ளி எடுப்பதற்காக, சில காரியங்களை என்னை சுதந்தரிக்கும்படியாக. ஆமென். ரூத் வந்ததும் அவள் வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார். பலன் கிடைத்தது. ஆமென். அவள் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வந்தது. ஹalleluya. அவள் அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வந்தது. ஆமென். அவளுடைய இல்லாய்மைக்கு முற்றுப்புள்ளி வந்தது. அந்த ரூத்தின் வாழ்க்கை சரித்திரமாய் மாறினது. ஹalleluya. ஒரு போவாசினுடைய வயல் நிலத்தில் வந்தவளுக்கே இவ்வளோ பெரிய பலன் கிடைக்குமானால், நான் போவாஸ் அல்ல, அந்த பரம போவாஸ் வயல் நிலத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு அவராலே பலன் உண்டு என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, தேவனுக்கு நன்றியோடு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். அவர் சமூகத்தில் அழுவது பலன், அவர் சமூகத்தில் நடப்பது பலன், அவர் சமூகத்தில் ஆழத்துக்கு செல்வது பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை என் வாழ்க்கையை பலனால் நிரப்புகிற நாட்கள் வருகிறது என்று நம்புற தேவ பிள்ளைங்க, அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹalleluya. இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்னு தெரியல, ஆனால் அவர் சமூகத்தில் என்ன செய்கிறாரோ அதை இப்படி பாருங்க, எனக்கு பலன் உண்டாகும்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார், பலன் உண்டாகும்படி செய்து கொண்டிருக்கிறார். முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டு ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டுக் கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் இருந்து கொள்ளுங்க. ஹalleluya. ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya. நீ கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் வரப்போகிறது. ஷபாலா கதா ரியாதரா.
நான் விதைக்கப்பட்ட சரியான நிலத்தில் விதைச்சிருக்கிறேன். நான் வடிக்கிற கண்ணீர் சரியான இடத்துல ஊற்றி இருக்கிறேன். இந்த நிச்சயம் உங்களுக்குள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இன்று சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். உனக்கு பலன் அவராலே வரும். உனக்கு பலன் அவராலே வரும். எந்த மனுஷனாலையும் அல்ல, அவராலே பலன் உண்டு. எல்லார் கண்களையும் மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே உங்க சமூகத்தில் அழணும்ப்பா, வேற எங்கே போய் நான் அழக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் வழுத அழுகைக்கு பலன் உண்டு. அவர் சமூகத்திலிருந்து நடக்கிற நடக்கைக்கு பலன் உண்டு. சில நேரத்தில் ரொம்ப நடக்க விடுறாரு உங்களை. என்ன ஆண்டவர் என்ன ரொம்ப நடக்க விடுறீங்களே ஆண்டவர் சில காரியத்துக்கு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது போல இருக்குதே அப்பா. இப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் இன்னைக்கு நடக்க விடுறது நாளைக்கு உன் பிள்ளை நடக்கக்கூடாதுங்கிறதற்காக, நாளைக்கு உன் சந்ததி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். உன் எதிர்காலத்தை அறிந்து, உன் சந்ததிகளை அறிந்து, உன் தலைமுறைகளை அறிந்து, உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் இன்று சில சோதனையிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சில பாதையில உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சில சூழ்நிலையில இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில ஆழத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்களை இழுத்து செல்ல போகிறார். கர்த்தர் சொல்றார், நீ இழுத்துட்டு போ, இந்த படகை தள்ளி கொண்டு போ. விட்ட சில காரியங்களை கர்த்தர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். நடக்காதுன்னு ஒதுக்கி வைத்த சில காரியங்களை கர்த்தர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் சொல்ற, இந்த படகு ஆழத்துக்கு கொண்டு போ. ஆமா, இந்த வலையை நீ மறுபடியும் போடு. எத்தனை பேர் நம்பி போட போறீங்க? எத்தனை பேர் நம்பிக்கையோட போட போறீங்க? தேவ சமூகத்திலிருந்து வலையை நம்பிக்கையோட போடுங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இதே காரியத்தை நிமித்தம் சாட்சியை நிறுத்த போகிறார். எந்த இடத்துல நிற்க முடியாமல் வந்தீர்களோ அதே இடத்துல இதே காரியத்தை நிமித்தம் கர்த்தர் சாட்சியை நிறுத்த போகிறார். சிலது பிரயாசப்பட்டு விட்டீர்கள், உண்மைதான். பிரயாசப்பட்டு பலனை காணாததுனாலதான் அந்த காரியத்தை ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஆண்டவரே, பல காரியத்தை செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, அந்த காரியத்தை செஞ்சு பார்த்து எனக்கு பலன் கிடைக்கல, அதனாலதான் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கர்த்தர் சிலரை மறுபடியும் அந்த ஆழத்துக்கு கொண்டு போறார். அதை இல்லாய்மையில கொண்டு போறார். அதே வெட்கப்பட்ட இடத்துல கொண்டு போறார். இப்பொழுது கொண்டு போவது பிரயாசப்படுவதற்கல்ல, பிரயாசப்படுவதற்கல்ல. உன் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் காண பண்ண போகிறார். அவருடைய செட்டை நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஆமென். இதுவரை நீங்கள் வடித்த ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகல. நிச்சயம் பலன் உண்டு. அவன் குடும்பத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக யார் யார் கதறினீர்களோ உங்கள் கண்ணீர் விருட்சம் போல் வளரப்போகிறது, கனி கொடுக்க போகிறது. எந்தெந்த காரியத்தை சொல்லி ஜெபிச்சீங்களோ அந்த காரியத்தை சொல்லி சாட்சி சொல்ல வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லி ஜெபிச்சே, இந்த காரியத்தை சொல்லி கண்ணீர் வடித்தே, ஆமென், கண்ணீர் வடித்து விதைத்தே, இந்த கம்பீரமாய் அறுக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இதுவே சாட்சியாய் மாறுவதாக. பிரியப்பட்டு கொண்டு வந்தவர் உங்கள் வாழ்க்கையை சரித்திரமாய் மாற பண்ணுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சமூகமே எனக்கு பலனானது, அவர் சமூகம் எனக்கு போதுமானது, அவர் சமூகத்தில் எனக்கு செய்யப்படுகிற எல்லாமே பலனாய் தான் மாறும். நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் பாடி ஆராதிக்க, உடைய வார்த்தை கேட்க தேவன் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானதப்பா. ஆண்டவர், உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மாலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சில நேரத்தில் நாங்கள் அழுவது ஆண்டவரே அது எங்களுக்கு பலன் தான்ப்பா. ஆண்டவரே, சில பாதையிலே நான் எங்களை நடக்க விடுவது எங்களுக்கு அது பலன். ஆண்டவரே, சில ஆழத்தில் மறுபடியும் எங்களை கொண்டு போவது எங்களுக்கு பலனப்பா. ஆண்டவரே, உண்மையாய் அறிந்து கொண்டு நீர் நடத்துகிற ஒவ்வொன்றும் நன்மைக்கென்பதை அறிந்து எல்லா பாதையிலும் முறுமுறுக்காம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு முன்னேற கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி அனுப்பும். அநேக உள்ளங்களை கர்த்தர் இந்த நாளில் தேற்றி இருக்கிறீரப்பா.
ஆண்டவரே சில காரியங்களை கொட்டும்படியாக வந்தவர்கள் உண்டு. அந்த காரியத்தை உடைய சமூகத்தில் கொட்ட வைத்து ஆண்டவர் அது நிமித்தம் சில பலனை சமாதானத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பலப்படுத்தி அனுப்புங்க. சில காரியங்களுக்கு ஜெபிக்க வைத்து ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா கனவு மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.